கீரை பொடி செய்ய போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க, துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, எள்ளு 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா லேசாக வறுத்து எடுத்து எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு, புளியெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தோலோடு இருக்கிற பூண்டு போட்டுக்கோங்க. எல்லாம் வறுத்ததும் முருங்கைக்கீரையை நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு காஞ்ச மிளகா, பூண்டு, புளி முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு, பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம முருங்கைக்கீரை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கொரகொரப்பாக நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நமக்கு சாதத்தோட எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளித்து இந்த பொடி 2 ஸ்பூன் போட்டு கலந்துட்டு சாதம் போட்டு கலந்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடி ரெடி.